வெக்டார் என்றால் என்ன சரியா அப்ப இங்க போட்டுருக்கோம் பாத்தியா a vector is equal to magnitude of a into direction of a so இந்த டைரக்ஷனுக்கு பத்தி இந்த கேப் ஓகேவா அப்ப இதோட பேர் என்ன யூனிட் வெக்டார் என்ன வெக்டார் யூனிட்னா என்ன யூனிட்னா என்ன 1 யூனிட்னா என்னது 1 அப்ப யூனிட் வெக்டார்னு சொன்னா அதோட மேக்னிட்யூட் எவ்வளவு இருக்கும் மேக்னிட்யூட் வந்து 1 ஆ இருக்கும் அப்ப அல்டிமேட் அதோட எய்ம் என்னது டைரக்ஷன் மட்டும் குறிக்கிறது see for example நான் வந்து 2 km நார்த் னு சொல்றேனா 2 km வந்து மேக்னிட்யூட் நார்த்ங்கிறது என்னது டைரக்ஷன் அப்ப நான் எதுமே சொல்லாம வெறும் நார்த் சொல்றேன்னா அது என்ன சொல்லுது டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லுது புரியுதா இல்லையா any difficulty இப்போ நல்லா பாரு நம்ம டைரக்ஷன் யூனிட் வெக்டரோட பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டருக்கு டைரக்ஷன் இருக்கு x ஆக்சிஸ்ல இருந்தா அதோட பேர் i cap x ஆக்சிஸ்ல இருந்தா அதோட பேர் என்னது i cap y ஆக்சிஸ்ல இருந்தா அதோட பேர் j cap z ஆக்சிஸ்ல அதாவது z ஆக்சிஸ் னு சொல்வாங்க z ஆக்சிஸ்ல இருந்தா அதோட பேர் என்னது k cap அப்ப i cap j cap k cap புரியுதா இப்போ நல்லா பாருங்க 3 மீட்டர் x ஆக்சிஸ்ல நடந்துருக்கேன் அப்ப எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க 3 மீட்டர் in x axis இது எப்படி எழுதுவீங்க 3i cap மேல கேப் போட்டுருக்கோம் பாத்தியா இந்த i cap எதை ரெப்ரசன்ட் பண்ணுது யூனிட் வெக்டார புரியுதா 2 மீட்டர் in j cap sorry in y axis 2 மீட்டர் in y axis அப்ப எப்படி எழுதுற 2 மீட்டர் in z axis 2k cap கரெக்ட்டா அப்ப நீ டோட்டலா நடந்தது எவ்வளவுன்னு கேட்டாங்க என்ன பண்ணலாம் ஓ 2k cap ஐ அம் சாரி அப்ப ஒன்ட்ட வந்து யாராச்சும் கேக்குறாங்க டோட்டல் எவ்வளவு சார் நடந்தீங்க அப்படினு எவ்வளவு நடந்தீங்க 3i cap plus 2j cap plus 2k அப்ப மூணுது சேர்த்து நான் வந்து 7i cap னு எழுதலாமா எழுத கூடாது புரியுதா இல்லையா நான் x axis ல தனியா நடந்துர்க்கேன் y ல தனியா நடந்து z ல தனியா நடந்துருக்கு மூணுதே கூட்ட முடியாது புரியுதா இல்லையா சரி i j k தனியா வச்சிட்டு 3 + 2 5 5 + 2 7 நோ சரியா ஓகேவா எஸ் வெரி குட்